மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் செப்டம்பர் 1 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. மீனாட்சி அம்மா கோகிலாவை அடித்ததுக்காக பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க. ரங்கநாயகி தான் தீர்ப்பு சொல்கிறதுக்காக உட்காந்துட்ருக்காங்க. கூடவே பஞ்சாயத்து ஆளுங்களும் எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க. அம்மா ரங்கநாயகி அம்மா, இந்த மீனாட்சி என்ன சவுக்கால அடிச்சிட்டாமா அப்படின்னு கோகிலா சொல்ல, மீனாட்சி அம்மா உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் இந்த கோகிலாவை அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, மீனாட்சி அம்மாவும் ஆமாங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள்? வயசில் பெரியவங்க சம்மந்திங்கிற ஒரு மரியாதை கூட இல்லாமல் நீங்கள் அடிச்சிங்களா? இது ரொம்ப தப்புமா அப்படின்னு ரங்கநாயகி சொல்லிட்டு இருக்க, ஆமாம்மா அப்படி சொல்லுங்கம்மா. இன்றைக்கி எனக்கு வந்து இந்த நிலமை நாளைக்கு உங்களுக்கும் வரலாம். ஏன்னா அவங்க பொண்ணு சக்தியை உங்கள் பையனுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்களும் அவங்களுக்கு ஒரு சம்மந்தி தானே அப்படின்னு கோகிலா சொல்ல, மீனாட்சி அம்மா நீங்கள் பண்ணது தப்பு, அதனால் நீங்கள் கோகிலா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற தீர்ப்புன்னு சொல்ல, மீனாட்சி அம்மா முடியாதுங்கிறாங்க. பார்த்தீங்களாம்மா, நான் சொன்னல எனக்கு வந்து இந்த நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் வரும், அப்போவும் அந்த அம்மா இப்படித்தான் பண்ணுவாங்க, நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த மீனாட்சி அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஏன் மீனாட்சி அம்மா என்னையும் நீங்கள் அடிப்பீங்களா அப்படின்னு ரங்கநாயகி கேட்க, மீனாட்சி அம்மா அமைதியாகவே நிற்கிறாங்க. ஏம்மா நான் உங்களை தான் கேட்குறேன், நான் சக்தி அடித்தா நீங்கள் என்ன அடிப்பீங்களா அப்படின்னு ரங்கநாயகி கேட்க, ஆமாம் அடிப்பேங்கிறாங்க மீனாட்சி அம்மாவும். அதை கேட்டு ரங்கநாயகி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஒருவேளை என் பொண்ணு மேலே தப்பு இல்லை, உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு தெரிய வந்தால் கண்டிப்பாக நான் அடிப்பேன். ஆனால் இந்த கோகிலா என் பொண்ணு யமுனாவை கோவிலில் எல்லாரும் முன்னாடி கை நீட்டி அரைஞ்சிருக்காங்க, அது தப்பு இல்லையா? அதை பார்த்துட்டு நான் எப்படிம்மா சும்மா இருக்க முடியும்? அதனால தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் என்னையே அடிப்பேங்கிறீங்க, இதுதான் நீங்கள் சம்மதி கொடுக்குற மரியாதையா அப்படின்னு ரங்கநாயகி கேட்க, அம்மா நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு ஏன் அவன் புருஷனை விட்டு 6 மாதம் உங்கள் வீட்டில் பிரிஞ்சிருதா? நீங்கள் உங்கள் சம்மந்தியை அடித்ததுனால தானே? நீங்கள் உங்கள் சம்மந்தியை அடிக்கலாம், ஆனால் நான் ஏன் சம்மந்தியை அடிக்கக்கூடாதா? உங்களுக்கு உங்கள் சம்மந்தியை அடிக்க உரிமை இருக்குன்னா அதே உரிமை எனக்கும் இருக்குல்ல, கோகிலா என் சம்மந்தி தானே, அவங்க தப்பு பண்ணாங்க நான் அடித்தேன் அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல, அப்போ என் தீர்ப்பு தப்புங்கிறியாங்கிறாங்க. ஆமாம்மா தப்பு தான் அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல, இப்போ முடிவை என்ன சொல்ல வரேங்க? கோகிலா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு ரங்கநாயகி கேட்க, மீனாட்சி அம்மா முடியாதுங்கிறாங்க. எனக்கு இந்த பஞ்சாயத்தில் கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல, நான் பண்ணது தப்புன்னு இந்த ஊர்க்காரங்க சொல்லட்டும், நான் அந்த கோகிலா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். வெற்றி தம்பி நீங்கள் சொல்லுங்கள், நான் கோகிலாவை அடித்தது தப்பா? நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த கோகிலா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். என் பொண்ணு அடித்ததுக்கு நான் அவங்கள திருப்பி அடித்தேன், இது தப்புனா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்லிட்டு இருக்க, தேவையில்லைம்மா, நீங்கள் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தேவையில்லை, நீங்கள் பண்ணது சரிதாங்கிறாங்க வெற்றியும். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், பஞ்சாயத்துக்காரங்களே நீங்கள் சொல்லுங்கள், என் தீர்ப்பில் தப்பு இருக்கா அப்படின்னு ரங்கநாயகி கேட்க, மீனாட்சி அம்மா சாதாரணமாக கோவப்படக்கூடிய ஆள் கிடையாது, அவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக கோகிலா மேலே தான் தப்பு இருக்கும், அதனால் நீங்கள் கொடுத்த தீர்ப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்ல, ரங்கநாயகி ரொம்ப டென்ஷனாகி எந்திரிச்சிட்றாங்க. மீனாட்சி அம்மான்னு தலையில் தூக்கி வச்சு ஆடினீங்கள்ல, அப்படி கொண்டாடினீங்கள்ல, உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னு சங்கிலி சொல்ல, நீ சொன்னது சரிதான் சங்கிலி, யார் யாரை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும், நான் ரொம்ப ஓவராக அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி அங்கேருந்து கோச்சிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கோகிலா புஷ்பா சங்கிலின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த மீனாட்சி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தா கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காது, ஆனால் அதை விட இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு பார்த்தியா, அதில் தான் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த பிரச்சனையை அப்படியே விடாமல் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி அதை பெருசு பண்ணணும், அதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா கோகிலா 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ரங்கநாயகி ரொம்ப கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் வெற்றியோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக மீனாட்சி அம்மா அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க, இதில் எங்கேயோ தப்பு இருக்குது அப்படின்னு வெற்றியோட அப்பா சொல்லிட்டு இருக்க, நான் சொல்கிறேன் நீங்கள் நம்ப மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, கரெக்டாக கோகிலாவும் புஷ்பாவும் ரங்கநாயகி வீட்டுக்கு வராங்க. ஏமா நேற்று நைட்டு நான் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் என்ன நம்பாமல் அந்த மீனாட்சி அம்மாவை தலையில் தூக்கி வச்சு பேசிகிட்டு இருந்தீங்க, நான் தான் அப்போவே சொன்னேன்ல அவள் கண்டிப்பாக உங்களை மதிக்க மாட்டான்னு, இப்போ அதே மாதிரி நடந்துருச்சு பார்த்தீங்களா? நீங்கள் இவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருந்த மரியாதை எல்லாத்தையும் பலூனில் ஊதி வச்சுருந்த காற்று மாதிரி அப்படியே பறந்து போயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மீனாட்சி தான், உங்களையே அடிப்பேன்னு சொல்கிறா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோகிலாவும் புஷ்பாவும் அவங்களோட பங்குக்கு இன்னும் கொஞ்சம் ரங்கநாயகியை டென்ஷன் பண்ணி விட்டு போயிடறாங்க. நாசுக்கா பூஜா கிட்டேயும் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க. பூஜாவும் சரி சரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. பூஜா, ரோஹித், வெற்றி, சக்தின்னு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, பூஜா போய் அதை வாங்கிட்டு வராங்க. என்ன ஏதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்க அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. சரின்னு வாங்கி ரோஹித் அது என்னன்னு பார்க்க,
அதில் என்ன போட்டிருக்குங்கிறாங்க வெற்றி. ஒன்றும் இல்லை, எங்களுக்காக ஹனிமூன் டிக்கெட் உங்கள் அம்மா போட்டு வச்சுருக்காங்க வெற்றி அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி சரி 2 பேரும் ஜாலியாக போயிட்டு வாங்கங்கிறாங்க வெற்றியும் சக்தியும். சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன், நீயும் ரெடி ஆயிருங்கிறாங்க ரோஹித். பூஜா அப்படியே சிரித்த மாதிரியே அவங்க ரூமுக்கு கிளம்பி போகிறாங்க. வெற்றி ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. அப்போ சக்தி பார்த்துட்டு ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, ஆனால் எங்கள் அம்மா அவங்களுக்கு ஹனிமூன் ட்ரிப்பை பிளான் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க வெற்றி. பூஜா நீ இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு ரோஹித் கேட்க, இதோ இப்போ ரெடி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா உட்காந்துட்டு இருக்காங்க. சரி நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சான்ஸ்க்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இது உனக்கு ஹனிமூன் இல்லை சனிமூன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.